அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். நான் வழிதாங்கி வந்திருக்கிறேன். என்ன வழிதாங்கி வந்தீங்க? நைட் அடிச்சு சரக்குல தலைவலி எதுவும் வந்துருச்சா? எனக்கு புரியலையே. எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு என்னையா வழி அப்படி உனக்கு? கைஸ், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் நேத்து திருச்சிக்கு வருகை கொடுத்திருந்தாரு. சோ அவர் வருகைக்கு அப்புறமா அந்த இடமே கிட்டத்தட்ட எப்படி இருந்ததுன்னா, அந்த காலகையர் கூட்டம் உள்ள பூந்துட்டு வெளியே போனா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட இடமா மாறிச்சு. அதை நம்ம நியூஸ்ல எல்லாத்துலயும் பார்த்தோம். பட் இருந்தாலுமே திருச்சியில விஜய் வெளியே வந்தப்பவும் சரி, பெரம்பூர்ல வெளியே வந்தப்பவும் சரி, பயங்கரமான கூட்டம் கூடுது. சோ அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில விஜய் என்ன பேசினாரு, அவங்களுக்கு என்ன சொன்னாரு அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அதை தான் இந்த வீடியோல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஏன்னா 3 இடத்துல பேசியிருக்காருங்க. ஆக்சுவலா இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு இந்த 3 இடத்துலயுமே விஜய் ஒரே மேட்டர் தான் பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் பாத்தீங்கன்னா பயங்கரமா வலுத்து கொண்டே இருக்கிறது. திருச்சி பகுதி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை தாங்க திருப்பி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கூடவே டிவிகே தலைவர் விஜய் என்ன சொல்றாரா, நிறைய வழிகளை தாங்கி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அப்படி என்ன வழிகள் எல்லாம் அவர் தாங்கி வந்திருக்காரு அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதெல்லாம் டீடைலா பார்த்தலாம். அது கூடவே டிவிகே இருந்து சில ஃபன்னி கிளிப்ஸ் இருக்கு, அதையும் சேர்த்து பார்க்க போறோம். பார்த்தலாமா? முதல்ல டிவிகே தலைவர் விஜய் அவர் பிரச்சாரத்துக்கு வந்தாலே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, அந்த ஊரே ஒரு கதி கலங்கிடுது அப்படின்றது உண்மையானு கேட்டீங்கன்னா எஸ், உண்மைதான். அது 2000-3000 பேர் வந்தா கதி கலங்குதுன்னு இல்ல, 50 பேர் வந்தாலும் கதி கலங்கிடுது. ஏன்னா ரோட்ல இறங்கினா டிரான்ஸ்ஃபார்மர் ஏறானுங்க, மரத்து மேல ஏறானுங்க. நம்மளும் நிறைய இதுல பார்த்துட்டு நியூஸ் சேனல் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. சரி, நம்ம இதை பண்ணக்கூடாது, நம்ம இதை பண்ண நம்ம கட்சியை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அதனால நம்ம இதை பண்ணக்கூடாதுன்னு திருந்துவானுங்கன்னு பார்த்தா திருந்தவே மாட்டானுங்க. ஆக்சுவலா எல்லாருமே அப்படி இருக்காங்கன்னு சொல்ல முடியல. சில பேர் அப்படி இருக்கிறதுனால அந்த கட்சிக்கே ஒரு கெட்ட பேர் இப்போ வரைக்கும் வந்துகிட்டு தான் இருக்கு. விஜயும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலயும் நீங்க இப்படிலாம் பண்ணாதீங்க, இப்படிலாம் பண்ணா நீங்களே என் கட்சிக்காரங்களே இல்ல, என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி, நீங்க அந்த மரத்துல ஏறினா என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கண்டனத்தை தெரிவிப்பாரு அப்படின்னு பார்த்தா அவரு தெரிவிக்க மாட்டாரு. திருச்சியில பேசும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஓகே, பெரம்பூர்லயும் குளத்தூர்லயும் பேசும்போது ஒரே மேட்டர் தான் பேசினாரு, அப்ப திருச்சியில பேசும்போது வேற ஏதோ ஒரு மேட்டர் பேசுவாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா ஒன்னும் இல்ல. அதேதான், அதே டைலர் அதே வாடகை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அதே ஸ்கிரிப்ட் அதே விஷயத்தை திருப்பி பேசுறாரு. இந்த வழிகளை தாங்கி வந்திருக்கேன், உங்களுக்காக தான் வந்திருக்கேன், உங்க விஜயா, உங்க புள்ளையா, உங்க பையனா, உங்க அண்ணனா, என்ன எனக்கு ஒண்ணும் புரியல சார். இதை பேசிட்டீங்க சார். எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன், உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். அத்தனை வழிகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஓகே, நீங்க சொல்றீங்க நிறைய வழிகளை தாங்கி வந்திருக்கேன்னு. அப்படி என்ன வழின்னு எங்களுக்கும் தெரியல. பட் இருந்தாலும் நிறைய வழியை தாங்கி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருல, அதை சொல்லிட்டீங்க. ஒரு மீட்டிங்ல சொல்லலாம், 2 மீட்டிங்ல சொல்லலாம், எல்லா இடத்துலயும் போய் இதை மட்டும் தான் பேசுறீங்க. அந்த ஊர்ல என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, நான் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ண போறேன், என்கிட்ட என்ன செயல் திட்டங்கள் இருக்கு அப்படின்றத பேச விரும்பல. தூய்மையான ஆட்சி தருவேன், 100% தூய்மையான ஆட்சி டிவிகே சைடுல இருந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி திருப்பி இதையே சொல்றாரு. இதுக்கு கேள்வி கேட்கறோம்னா ஈஸியா கேட்கலாம். 106 பேர் வெளிக்கட்சியில எடுத்து போட்டுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களால எப்படி தூய்மையான ஆட்சி கொடுக்க முடியும்? ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் அப்படி பலந்து இன்னும் கொட்ட போட்டவங்க அந்த கட்சியில. நம்ம இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இவர் குற்றம் சாட்டுறாருல, ஊழல் கரை படிஞ்ச கட்சி அப்படின்ற மாதிரி. சோ அந்த கட்சிகள்ல இருந்து எடுத்து 106 பேர் வெளியில இருந்து எடுத்து நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னும் போது தூய்மையான ஆட்சி உங்களால கொடுக்கவே முடியாது அப்படின்றது இப்பயே கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு இடத்துல ருசி கண்டவன் இங்க திருந்தறதுக்கு வரல, அங்க வாய்ப்பு இல்லைன்னு இங்க வந்திருக்காங்க. சோ இதுல தூய்மையான ஆட்சி நீங்க கொடுக்க போறேன்னு சொல்றீங்க, அதை கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா ஈஸியா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் அதை விட்டுருவோமே. இருந்தாலும் இதையே திருப்பி ஏன் சார் பேசுறீங்க? வழியை தாங்கி வந்திருக்கேன், தூய்மையான ஆட்சியை கொடுப்பேன், இந்த மாதிரி உங்க அண்ணனா வரேன், தம்பியா வரேன், புள்ளையா வரேன், திருப்பி ஒரே ஸ்கிரிப்ட், ஒரே டைலாக், அப்படியே அச்சு பிசுறாம அப்படியே ஒவ்வொரு இடத்துலயும் போய் பேசுறதுக்கு நீங்க ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணிட்டு நல்லா டைலாக் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அண்ணன். ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை பாத்தீங்கன்னா இது நியூஸ் சேனல்லாம் கொடுத்து போட வச்சிருங்க, ஈஸியா முடிஞ்சு போயிடுமே. தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருமே பார்த்துருவாங்களே, ஏன்னா ஒரே விஷயத்தை தானே பேச போறீங்க. ஸோ அப்படி தமிழ்நாடு ஃபுல்லா பார்த்துருவாங்களே, அதுதான் எனக்கு என்னமோ சொல்ல தோணுது. ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நானும் விஜய் கிட்ட இருந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கிறேன், இவர் கொஞ்சம் இறங்கி அரசியல பேச ஆரம்பிப்பாரு. நான் என்னென்ன பண்ண போறேன், என்கிட்ட என்னென்ன செயல் திட்டங்கள் இருக்கு, இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படின்றத பேச ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா பேச மாட்டாருங்க. உடனே நீங்க சொல்லுவீங்க, நீ இல்ல ப்ரோ, நீங்க விஜய் அட்டாக் பண்றீங்க, நீங்க டிஎம்கேவோட கைகூலி, ஏடிஎம்கேவோட கைகூலி. டேய், ஆல்ரெடி அந்த 2 கட்சி பாத்தீங்கன்னா இதை பேசவே மாட்டாங்க. இங்க ஏடிஎம்கே டிஎம்கே இந்த 2 கட்சியுமே நான் வந்தா இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன், என்கிட்ட இந்த செயல் திட்டங்கள் இருக்குன்னு பேச மாட்டாங்க. அவங்க சிம்பிளா பேசுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்தா இந்த கூப்பன் தரேன், 8000 ரூபாய் கூப்பன் தரேன், 10,000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போடுறேன்,
ஃப்ரிட்ஜ் தரேன், வாஷிங் மிஷின் தரேன், டிவி தரேன். இதை தான் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சியுமே பண்ணோம். இந்த ரெண்டு கட்சி வேணாம், இந்த ரெண்டு கட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே டிவிக்குன்னு ஒரு கட்சி வருது. அந்த கட்சி வந்து திருப்பி அதையே பண்ணா அப்ப கேள்வி கேட்டு தானே ஆகணும். நீங்க என்ன மாற்றம் இதுல என்ன நீங்க பண்ண போறீங்க? திருப்பி அவங்கள மாதிரியே பாத்தீங்கன்னா அப்படியே மேலாப்புல பேசிட்டு போறது. நாங்க வந்தா பாத்தீங்கன்னா அதை பண்ணுவோம், அதாவது எப்படி சொல்ல தூய்மையான ஆட்சி தருவோம், நாங்க வந்தா இது தமிழ்நாட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல வல்லரசா மாத்திடுவோம், அமெரிக்காக்கு ஈக்குவலா கொண்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுற மாதிரி தாங்க இவரும் பேசிட்டு இருக்காரு. எனக்கு தெரியலங்க ஏன் இதை வந்து விஜய் தொடர்ந்து இதே மாதிரியே பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியல. கொஞ்சம் ஸ்கிரிப்டை கொஞ்சம் மாத்துங்க சார். அட்லீஸ்ட் ஒரு மீட்டிங் பேசுங்க, அடுத்த மீட்டிங்காவது வேற ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் திருப்பி இதே ஸ்கிரிப்டை கூட பேசுங்க. ஏன்னா நான் ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு ஸ்கிரிப்ட் அண்ணன் நல்லா மனப்பாடம் பண்ணிட்டுக்கிறாரு. கண்டிப்பா பண்ணுவாரு, ஏன்னா 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை ஸ்கிரிப்ட படிச்சிருப்பாரு. சோ ஸ்கிரிப்ட் நல்லா மண்டைக்குள்ள ஏத்திட்டு இருக்காரு, அப்படியே ஃப்ளூவெண்டா வருது, ஒரு டைலாக் மாற மாட்டுதுங்க, சும்மா டப்பு 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 டப்புன்னு ஒவ்வொரு இடத்துலயும் வந்துட்டு இருக்கு. என்ன அது கொஞ்சம் சலிப்பு தட்டுறோம் சார், அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு கூட்டம் கூடுது, அந்த கூட்டத்துக்கு நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய விஷயம் சொல்லலாம், அதை சொல்லுங்க, அதை விட்டுட்டு சொன்னதே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. திருச்சி கூட்டம் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கட்டுக்கடங்காம தான் இருந்தது. பின்னாடி ஒரு வீடியோ ஓடுது பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு எரும மாட்டு கூட்டம் மொத்தமா வந்து ஒரு இடத்த வந்து மோதிக்கிட்டு சிக்கி சின்னாமின்னமாகிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்குங்க. ஏன்டா என்னடா பண்ண போறீங்க? எல்லார் கையிலயும் போன், செல்ஃபி எடுக்கிறேன்னு போயிட்டு நேத்து ஒரு 2 பொண்ணு ஏதோ மயக்கம் போட்டுருக்காங்க. பிளஸ் ஒரு காவலருக்கு வந்து பாத்தீங்கன்னா கால் உடைஞ்சிருக்கு, ஆதவர்ஜுனா அவரோட கார் வந்து ஏறிட்டு இருக்கு. விஜயின் பிரச்சாரம் நடைபெற்ற இடத்தில் தாவேக நிர்வாகி ஆதவர்ஜுனா கார் மோதியதில் காவலர் ஒருவரின் கால் முறிந்தது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த இடமே ஒரு மாதிரி ரொம்ப மோசமா கலவர பூமியா மாறுது. ஏன்டா ஒவ்வொரு மீட்டிங்கையும் ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் இப்படி மாத்துறீங்க? ஏதாவது ஒண்ணு மாறினா பரவாயில்ல, எல்லாமே ஏன் இப்படி மாறுது? எல்லாருமே போயிட்டு விஜய் அவர்கிட்ட போட்டோ எடுத்து என்ன பண்ண போறீங்க? அப்படியே போட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் அப்படியே எப்படி சொல்றது பண்ணி கூட்டம் மாதிரி மொத்தமா போயிட்டு இருக்கானுங்க. எதுக்கு இந்த அளவுக்கு வந்து, ஏன்னா இப்ப அதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெண்களும் இருக்காங்க. சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களை இங்க தொடுறாங்க அங்க தொடுறாங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் அதே பெண்களும் வைக்கிறாங்க. சோ அப்படின்னும் போது உங்களுக்கு அவ்வளவு அன்கம்ஃபர்டபுளா இருக்குல்ல, அப்புறம் எதுக்குங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு அவ்வளவு என்னங்க ஆர்வம், போயிட்டு அந்த செல்ஃபி எடுக்கிறது, செல்ஃபி வீடியோ எடுக்கிறது, அது எடுத்துட்டா நான் பெருமை, அப்பா எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி. என்ன சாதிச்சிட்டீங்க அது மூலியமா? எதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து போயிட்டு அவ்வளவு வெறி? என்ன இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்புன்றதை தாண்டி வெறியா மாறிடுச்சு. அவரை போய் பார்த்துடணும், அவர் வந்து அவர் நம்ம பக்கம் திரும்பிட்டா அவ்வளவு கடவுள் தரிசனம் கிடைச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அத்தனை பேர் செத்து போனாங்க, அப்படி செத்து போயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட யோசனை இல்லாம இப்படி போயிட்டு நடுவுல மாட்டிக்கிட்டு ஒரு பொண்ணு எல்லாம் கதறுது, ஐயோ ஐயோன்னு கதறுது, ஆனா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறுது. அதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு இவ்வளோ இப்படிதான் நடக்கணும்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சும் அந்த இடத்துக்கு எதுக்கு போய் நிக்கிற? அப்படி என்ன உனக்கு ஒரு ரசிக வெறி? அப்படியே விஜயை பார்த்து நீங்க எல்லாம் ஓடி போறானுங்களே, அப்படியே அந்த வண்டி பின்னாடியே போயிட்டு இருக்கானுங்க. போகும்போது என்னடா விஜய் அப்படியே கடிச்சு சாப்பிட்டுருவீங்களா? எனக்கு புரியலையே. இந்த ஒரு ஹாலிவுட் படத்துல வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்க சில மிருகங்களா மாறி மனுஷங்களே கடிச்சு சாப்பிடுவாங்களே, கிட்டத்தட்ட அப்படியே தான் மாட்டானுங்களா என்னன்னு தெரியல. அப்படியே விஜயை பார்த்து அப்படியே கடிச்சு சாப்பிடுற மாதிரி அப்படி போறானுங்க. ஒண்ணுமே புரியல. எல்லார் கையிலும் போன் எடுத்துட்டு செல்ஃபி எடுக்கிறது, அதை எடுத்து ரீலா போடுறது, அது ஒரு பெருமையா பாக்குறது இல்ல, இததான் தற்குறித்தனம்னு சொல்றது. தயவு செஞ்சு அதை விட்டு ஒழிச்சிருங்க. நீங்க வீடியோ எடுக்கிறது தப்பு கிடையாது, இந்த அளவுக்கு அடிச்சு புடிச்சிட்டு உயிர் போற அளவுல போயிட்டு நீங்க வீடியோ எடுத்து என்னடா பண்ண போறீங்க? அந்த வீடியோல பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் அவன் மட்டும் எவனாவது ஒருத்தன் கீழே குனிஞ்சானா அவன் மேல ஏறி நின்று அவனை காலி பண்றானுங்க. இப்படிதான் உயிரிழப்பு வருது. சோ அந்த அளவுக்கு வெறி முத்தி போய் கிடக்குது. தயவு செஞ்சு விட்டுருங்கடா. உண்மையிலே சொல்றேன், விஜய் அவரோட அரசியலை காலி பண்றது வேற யாரும் இல்ல, தொண்டர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரையுமே சொல்ல முடியாது. சில பேர் இந்த மாதிரி இன்னும் அது ஓகே, இந்த மாதிரி நம்ம மேல கிரிட்டிசிசம் வருது, இப்படிலாம் நம்ம பண்றோம், இதை திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஆனா சில பேர் வந்து திருத்திக்காம அப்படியே இருக்கிறதுனால இன்னும் விஜய் மேல இந்த கிரிட்டிசிசம் இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்னொன்னு, ஒரு லீடரா அவரும் அதை பயங்கரமா கண்டிக்க மாட்டாருங்க. சும்மா செல்லம் இறங்க சொல்லம் நீ இறங்கினாதான் நான் முத்தம் கொடுப்பேன். இதெல்லாம் என்னன்னு கேட்கிறேன். டேய் ஒழுங்கா இறங்குறியா இல்லையா? நீ மிரட்டணுங்க. ஒரு லீடர் மேல ஒரு பயம் வரணும். நீங்க சொல்றத உங்க தொண்டர்கள் வந்து கேட்கணும். உசியானந்த் ஒரு அறிக்கை ரிலீஸ் பண்றாரு, வண்டி பின்னாடி யாரும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி. யாராவது ஒருத்தர் மதிக்கிறாங்களா? அதை மதிக்க மாட்டாங்க. இதுல விஜய் பேசினாலே மதிப்பானுங்களா இல்லையான்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா அவரும் பாத்தீங்கன்னா ஒரு வாயை திறந்து சொல்லவும் மாட்டாரு. தெளிவா கண்டம் பண்ணுங்க, இதை இப்படிலாம் வந்து விடக்கூடாது. என்ன இதெல்லாம்? இதுல வேற ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் போயிட்டு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா டிவிகே தலைவர் விஜய் வந்து கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து உலக தலைவர், உலக அரசியல் வந்து பாத்தீங்கன்னா விஜயை பத்தி பெருசா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்க விஜய் வந்து இதை பத்தி பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க.
அவர் எலெக்ஷனுக்கு வராருன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் உலக நாடுகள் முழுக்க விஜய் யாரு தளபதி விஜய் யாருன்னு பேசப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் தளபதி விஜய் அவர்கள். சோ இப்ப ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு நடக்கிற போருக்காக அவர் குரல் கொடுக்கணும். ஏன்னா அந்த நாட்டு அதிபர்களுக்கு மக்களை பத்தி கவலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏங்க முதல்ல உள்ளூர்ல அவரோட பிரச்சனையை பத்தி அவர் பேசினாலே போதும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் போரை வந்து பாத்தீங்கன்னா தீர்த்து வைப்பாரு. இதுல வந்து அவரை சுத்தி நடக்கிற பிரச்சனை, அந்த பிரச்சனையே பேசாம எங்கிருந்து போயிட்டு உலக அரசியலை போய் எங்கிருந்து பேச போறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உள்ளூர் அரசியலை முதல்ல பேசட்டும், அப்புறம் உலக அரசியலுக்கு போட்டோம். எனிவேஸ் அது அவங்களோட வேண்டுகோளா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நான் சொன்னல சில ஃபன்னி வீடியோஸ்னு, இந்த சிடிஆர் நிர்மல்குமார் இருக்காருல்ல, அவர் என்ன பண்ணிருக்காரு, ஹோம் மினிஸ்டருக்கும் ஹோம் செக்ரட்டரிக்கும் லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு. அது என்ன மேட்டர்னா, ஹோம் செக்ரட்டரி வந்து அவர் 2024 ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிட்டு. ஸோ அவர் பேரை போட்டு வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டு இருக்காரு. ஸோ அதுதான் இப்போ இங்க வந்து பயங்கர கிரிட்டிசிசமா நியூஸ் சேனல்லாம் போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க யார் இப்போ பொறுப்புல இருக்கா அது தெரியாம நீங்க லெட்டர் எழுதினீங்கன்னா என்னங்க கட்சி, ஏங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் சேனல் வரைக்கும் போட்டு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. போலீசார் மீது பக்கமாக புகார் தெரிவித்து உள்துறை செயலாளருக்கு பதில் மணிப்பூர் ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியிருப்பதாக தவேக கட்சியின் முக்கிய நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் மீது விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க, பார்த்து கொஞ்சம் தெளிவான இது முடிவு எடுங்க. எனக்கு ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி டிவிக்கு ஒரு மாதிரி போயிட்டு இருக்குங்க. பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, ஓகேங்களா, அது மட்டும் உண்மை. பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஃபேன் பேஸை தாண்டி ஒரு கரெக்டான ஒரு வேலை கட்சி மூவ் ஆன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. அதுதான் இங்கே வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு மாதிரி இலவசங்களை அனௌன்ஸ் பண்றாங்க, திருப்பி ஏடிஎம்கே டிஎம்கே அதே அரசியலை கொண்டு வராங்க. அதே எப்படி சொல்றது, இங்கே கமிஷன் கரப்ஷன் அப்படின்னு பார்த்தா திருப்பி டிஎம்கே ஏடிஎம்கே மாதிரி தான் டிவிகேவும் இருக்கும் போல. அதே இலவசங்களை கொடுத்து ஏமாத்திடலாம். ஓகே, நான் வந்து தங்க தரேன், நான் வந்து 2000 ரூபாய் தரேன், 2500 தரேன், 10,000 போறேன், 15,000 போறேன், இதே மாதிரி இலவசங்களை சொல்லி இந்த ரெண்டு கட்சி ஏமாத்துது அப்படின்னு பேசினதும் விஜய் தான். இப்போ அதே விஜய் வந்து அவங்களுக்கு ஈக்குவலா நானும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஸ்டெப் அதிகமா நானும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீங்களும் ஏமாத்த தானே போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. உண்மையில ஒரு இலவசங்களை அனௌன்ஸ் பண்ண அந்த டேட்ல இருந்து நான்லாம் வெறுத்துட்டேன். என்னடா இந்த மனுஷன் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கெல்லாம் பர்சனலாவே தோணுச்சு. இலவசங்களை கொடுத்து ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிற கட்சி கண்டிப்பா உள்ளுக்குள்ள வந்து ஆட்டையை போடுறதுக்கு ஓட்டையை போடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இதுல இன்னும் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் காமிக்கணும். நான் சொன்னேன்ல, இதுல வந்து விஜய் வந்து வலியை தாங்கி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருல, அவர் என்ன வலியை தாங்கினாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சாட்டை துரைமுருகன் இருக்காருல, அவர் கூட கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு, என்ன வலியை தாங்கிட்டீங்க நீங்க அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு, எல்லா வசதியும் உதறிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். எப்படி நீங்க உதறிட்டு வந்தேன்னு சொன்னீங்க? உங்க சொத்தெல்லாம் யாருக்காவது எழுதி வச்சுட்டு வந்தீங்களா? அந்த ஒரு கேள்வி வருதுல. எப்படி எல்லாத்தையும் உதறிட்டு வந்தேன்னா எங்க போய் உதறிட்டு வந்தீங்க? மொத்தமும் உங்ககிட்ட தானே இருக்குது. அவர் ஒரு மீட்டிங் வர்றது தனி விமானம் மூலமா வராரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் வர வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான வண்டி. அது மட்டும் இல்லாம அவர் வாழ்ற லைஃப் ஸ்டைல் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா லக்ஸரியான ஒரு லைஃப் ஸ்டைல் தான். அவ்வளவு பெரிய வீட்டுல வந்து பங்களால வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எனக்கு புரியல, எல்லா வசதியும் உதறிட்டு வந்திருக்கேன்னா குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க, இல்ல குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? இல்ல எல்லா வசதியும் உங்ககிட்ட தானே இருக்குது. அப்புறம் உதறிட்டு வந்துட்டேன். யாரை ஏமாத்துறீங்க? நீங்க உதறிட்டுலாம் வரல சார். படம் நடிக்கிறத பிரேக் விட்டுருக்கீங்க. நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. மேபி எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க நடிக்கணும்னு நினைச்சாலும் நடிக்கலாம். யாருமே இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்றது அப்படியே காப்பாத்துற ஆள்லாம் கிடையாதுல்ல. சோ நடிக்கணும்னு நினைச்சாலும் நடிக்கலாம். இங்க வந்து உங்ககிட்ட இருந்த சொத்து எல்லாமே உங்ககிட்ட அப்படியே தான் இருக்குது. இதுல எல்லாத்தையும் உதறிட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்டே பண்ண முடியல. அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அதுல கொடுத்த லிஸ்ட் இருக்குல்ல, கடன், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு வந்து 12 கோடி கொடுத்தது, பிள்ளைக்கு கடன் கொடுத்தது, அப்புறம் அப்பாக்கு அம்மாக்கு இதெல்லாம் வந்து அவர் செலவு பண்ணதெல்லாம் கடன்ல காமிச்சிருக்காங்க. அதுவே ஒரு பெரிய கிரிட்டிசிசமா வந்தது. யாராவது ஒருத்தவங்க அப்பா அம்மா பிள்ளைக்கு செலவு பண்ணதை கடன்ல வந்து எழுதுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வந்துகிட்டு இருக்கு. அது தேவையில்லாத வேலை தான் ப்ரோ. என்ன ப்ரோ இது, ஒய்ஃபுக்கு கொடுத்தது எப்படி ப்ரோ கடனா வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. கடன் கணக்கில் வந்து காமிச்சிருக்காரு அது எல்லாமே. எனிவேஸ் அது கொஞ்சம் கிரிட்டிசிசம் பண்ண வேண்டிய விஷயம் தான். பட் அது எதிர்க்கட்சிங்களா அதை பயங்கரமாக எடுத்துக்கிட்டு தூக்கி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எது இருந்தாலும் எல்லாத்தையும் நான் உதறிட்டு வந்துட்டேன், என்னோட உச்சத்தை உதறிட்டு வந்துட்டேன், என்னோட வசதியை உதறிட்டு வந்துட்டேன், வழிகளை தாங்கிட்டு வந்திருக்கேன். சார் இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது சார். இப்படி எப்படி நீங்க பேசுவீங்க? எல்லாத்தையும் உதறிட்டு வந்து எல்லாமே உங்ககிட்ட தான் இருக்கு, இன்னும் உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க ரசிகர்களை வேணா நீங்க நம்ப வைக்கலாம். அண்ணன் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுக்கோசம் வந்துட்டாரு. டேய் நம்பாதீங்கடா, எல்லாமே அவர்கிட்ட தான்டா இருக்குது, என்னடா விட்டுட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இன்னொன்னு, இது ஒரு பக்கம் இருக்குதா,
இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வலிகளை தாங்கியிருக்கேன்றாங்களே, அரசியலில் இதெல்லாம் ஒரு வழியே கிடையாது. அரசியல் இது வரைக்கும் ஏதாவது கேஸ் வாங்கி ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் இங்கே வந்து கத்திக்கிட்டும் கதறிக்கிட்டு தானே இருக்காங்க. வலிகளை தாங்கி வந்திருக்கேன், தாங்கி வரேன்னா ஒன்றுமே புரியலையே. இந்த கரூர் இன்சிடெண்ட்டில் கூட உங்கள் மேலே எஃப்ஐஆர் போடல, அதுக்கே இது உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு உங்களை பயங்கரமாக பேசியிருந்தா இன்னும் என்னெல்லாம் பேசியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தெரில. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சொல்ல தோணுது. சார் இன்னும் அடிக்கவே இல்லை சார், அதுக்குள்ளேயே நீங்கள் வலி தாங்கியிருக்கேன்னு சொல்கிறது தான் கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு என்னமோ யோசிக்க தோணுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியை மட்டும் அட்டாக் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. அவர் வைக்கிற ஒரு அரசியல் இருக்குல்ல, ஒரு புதுவிதமான ஒரு அரசியலை வைப்பார் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது அவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரொம்ப புதுவிதமான ஒரு அரசியலை வைக்கிறாரு. அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க 2 பேருக்கும் நான் சலைச்சவங்க இல்லடா அப்படின்ற மாதிரி ஒரு அரசியலை வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓகே, அவர் பேசுகிற விஷயங்கள் மக்களோட பிரச்சனைகளை எடுத்து அதை அட்ரஸ் பண்ணி இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதுக்கு இப்படிலாம் சொல்யூஷன் வருவேன். ஒரு பிரச்சனையை சொல்கிறது மட்டும் அங்கே மேட்டர் கிடையாது. அதுக்கு நான் என்னோட சொல்யூஷன் என்ன, நான் வந்தால் எப்படி அதை சரி பண்ணுவேன் அப்படின்ற சொல்லணும். அதுதான் ஒரு செயல் திட்டம். என்கிட்ட இந்த செயல் திட்டம் இருக்குது, நான் வந்தால் இப்படி இதை சரி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இலவசங்களுக்கு கொடுக்குறேன்னா அது காசு எங்கேருந்து எடுப்பேன் அதை வந்து தெளிவாக சொல்லணும். இது எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லி ஒரு லீடர் அடிச்சார்னா, அதுவும் இவ்வளோ மாஸ் க்ரௌட் இருக்க ஒரு லீடர் அடிச்சார்னா கண்டிப்பாக ஈஸியாக சட்டசபைக்குள்ளே போய் உட்காந்துடலாம். ஆனால் அதை விஜய் வந்து தொடர்ந்து பண்ணவே மாட்டார். நானும் எதிர்பார்க்குறேன். நான் டிவிக்கு அகேன்ஸ்டாக இல்லைங்க, உண்மையிலே சொல்கிறேன், டிவிக்கு அகேன்ஸ்ட் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல விஜய் அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி டியூன் பண்ணார்னா பயங்கரமாக வந்துடலாம். யோசிச்சு பாருங்களேன், கொஞ்சம் தெளிவான ஒரு அரசியலை எடுத்துட்டு வந்து இந்த இலவச அரசியலை வந்து தூக்கி போட்டுட்டு, அதே மாதிரி வேட்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சியிலேருந்து கூட்டின்னு வராமல் அவங்க கட்சியில் அவங்களுக்கு இவ்வளோ நாளாக உழைச்சிருப்பாங்களா அதுலேருந்து ஆட்களை எடுத்து போட்டு காசுக்கு வந்து வேட்பாளர்களை சூஸ் பண்ணாமல் கரெக்டான யாருக்கிட்ட வந்து ஐடியா இருக்குது, எவன் வந்து மக்களுக்கு உழைப்பான் அப்படின்றத பார்த்து வேட்பாளர்களை சூஸ் பண்ணி பக்காவாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா பொட்டன்ஷியலும் டிவி கிட்ட இருக்கு. ஆனால் அது எதையுமே பண்ணாமல் சேம் இந்த 2 கட்சி மாதிரியே ஒரு அரசியலை நான் பண்ணுறேன் அப்படின்றது தான் ரொம்ப ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. வேட்பாளர்லாம் தேர்வு பண்ணியிருக்காங்களே, அதில் ஒரு வேட்பாளருக்கு எலெக்ஷன் டேட் என்னன்னே தெரியலங்க. 24ஆம் தேதி எலெக்ஷன் சொல்லிட்டு சுத்துறாரு. சார் உங்க தொகுதியில் போயிட்டு எல்லாம் 24ஆம் தேதி வந்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னீங்கன்னா எலெக்ஷனுக்கு அடுத்த நாள் வந்து தான் சார் உங்க தொண்டர்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. கொஞ்சம் பார்த்து, அதாவது எலெக்ஷன் டேட் என்னைக்குன்னே தெரியாத ஒரு வேட்பாளர் கொஞ்சம் கஷ்டம்தான் ப்ரோ. 24ஆம் தேதி கரெக்டாக போய் வாக்களித்து அதை உறுதி செய்வோம். உங்கள் கட்சி தலைவருக்கு அந்த தொகுதியில் வேட்பாளர் யாருன்றதே தெரிய மாட்டுது. ஏன்னா கொளத்தூரில் போயிட்டு அங்கே வேட்பாளர் பேரே மாற்றி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் என்னன்னா எலெக்ஷன் டேட் எப்போன்ட்டு தெரியாமல் அடுத்த நாள் சொல்கிற, எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து இதே எலெக்ஷன் டேட்டுன்ற மாதிரி 24ஆம் தேதின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள்கிட்ட மாட்டும் போது எடுத்து ட்ரோல் பண்ண தான் செய்வாங்க. அதுவும் சன் நியூஸ் எப்பா சின்ன விஷயம் கிடைக்காதான்னு கழுகு மாதிரி காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க நியூஸ் சேனலில் எடுத்து அடிக்க தான் செய்வாங்க, வாங்கி தான் ஆகணும். அதுக்கு நம்மளுக்கு ஒரே வழி அதை குறைச்சிக்கணும். இந்த மாதிரி வந்து சில கிரிட்டிசிசம் வருதுல, அதை வந்து வராமல் இருக்கணும்னா வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக கொஞ்சம் தெளிவாக பேசினா குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. விஜயோட பிரச்சாரத்தில் அவர் பேசின விஷயங்கள், அங்கே கூட்டின கூட்டம், ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வழிகளை தாங்கி வந்திருக்கேன்னு சொன்னதாகட்டும், நான் வசதிகள்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொன்னதாகட்டும், இதை பற்றின ஓவராலாக உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை பை.